ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த காலை வேளையில் நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். கர்த்தர் நீர் நல்லவர், கர்த்தர் நீர் நல்லவர், கர்த்தர் நீர் நல்லவர், கர்த்தர் நீர் நல்லவர். இயேசுவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. உமக்கே மகிமை செலுத்துகிறோம், உமக்கே மகிமை செலுத்துகிறோம். கர்த்தர் நீர் நல்லவர், கர்த்தர் நீர் நல்லவர், கர்த்தர் நீர் நல்லவர். இந்த காலை வேளையில் நாங்கள் போய் உயர்த்துகிறோம் அப்பா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர் எங்கள் தேவனே, கிருபை நிறைந்தவரே, கிருபை உள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையாய் இருக்கிறவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Father. Thank you, Master. Thank you, Father. Hallelujah. Hallelujah. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹalleluya. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட துதிக்கிறோம். ஹalleluya. நன்றி ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம். காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உலகம் எங்கும் நடக்கிறதான ஒவ்வொரு ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆன்லைன் மூலமாய் நடந்து கொண்டிருக்கிறதான எல்லா ஆராதனைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நேரலையை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தர் பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வீட்டில் இருந்து கர்த்தர் ஆராதிக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த ஆராதனையை கர்த்தர் பொறுப்பிடுங்க. ஆண்டவரே, நீங்கள் ஆசீர்வதிங்க. பாட போகிற பாடல்கள், ஆராதனைகள், கர்த்தருடைய வார்த்தைகள் ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும். ஆண்டவரே, இந்த தெய்வீக கரத்திலே நாங்கள் எங்களையும் ஆண்டவரை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படி நாம மாத்திரம் மகிமை அடையட்டும். உமக்கே சகல துதிகன மகிமை எல்லாம் எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். காலை வெளியில் கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த காலையில் நாம் ஆண்டுடைய திருநாமம் மகிமைப்படும்படியாக ஒரு பாடலை பாடி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நெஞ்சே நீ அஞ்சிடாதே, நெஞ்சே நீ கலங்காதே, தஞ்சமே இயேசு வண்டை, உன் துன்பங்களில் அஞ்சிடாதே. ஆமேன். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்று வேதம் சொல்கிறது. அவர் மனதுருக்கம் உள்ளவர் என்று வேதம் சொல்கிறது. நிச்சயமாகவே நம்முடைய வேதனை அறிந்திருக்கிறார். நம்முடைய கண்ணீரை ஆண்டவர் துடைக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நெஞ்சமே நீ கலங்காதே, தஞ்சமே நீ இயேசு வண்டை, உன் துன்பங்களில் அஞ்சிடாதே. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே. இயேசு இரக்கத்தின் இறைவன் அவர், மனதுருக்கத்தின் மன்னனாய் இருக்கிறவர், ஏழையின் இதயம் அவர். நம் வேதனைகள் எல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறார். இயேசு இரக்கத்தின் இறைவன் அவர், மனதுருக்கத்தின் மன்னனவர். இயேசு இரக்கத்தின் இறைவன் அவர், மனதுருக்கத்தில் மன்னனவர். ஏழையின் இதயமவர், ஏழையின் இதயமவர். உன் வேதனையை அறிந்திடுவார், உன் கண்ணீரை துடைத்திடுவார். நெஞ்சமே நீ அஞ்சி
அஞ்சிடாதே நெஞ்சமே நீ கலங்காதே நெஞ்சமே இயேசு அன்னை துன்பங்களில் அஞ்சிடாதே நெஞ்சமே நீ அஞ்சிடாதே நெஞ்சமே நீ கலங்காதே அஞ்சமே இயேசு அன்னை துன்பங்களில் அஞ்சிடாதே நெஞ்சமே நீ அஞ்சிடாதே உன் கண்ணீரை கண்ட தேவன் உன்னை கலங்காமல் காத்திடுவார். ஆ உன் கண்ணீரை கண்ட தேவன் உன்னை கலங்காமல் காத்திடுவார். நீ கலங்காதே திகையாதே நீ கலங்காதே திகையாதே இயேசு நானே உன் பரிகாரி ஏழைகளின் உபகாரி நெஞ்சமே நீ அஞ்சிடாதே நெஞ்சமே நீ கலங்காதே நெஞ்சமே இயேசு அன்னை துன்பங்களில் அஞ்சிடாதே நெஞ்சமே நீ அஞ்சிடாதே நெஞ்சமே நீ கலங்காதே அஞ்சமே இயேசு அன்னை துன்பங்களில் அஞ்சிடாதே நெஞ்சமே நீ அஞ்சிடாதே என் இதயத்தின் பாரங்களை நான் யாரிடம் சொல்வேனையா என் இதயத்தின் பாரங்களை நான் யாரிடம் சொல்வேனையா உம்மை விட்டால் இந்த உலகில் உம்மை விட்டால் இந்த உலகில் யாரும் இல்லை என் இயேசையா யாரும் இல்லை என் இயேசையா நெஞ்சமே நீ அஞ்சிடாதே நெஞ்சமே நீ கலங்காதே தஞ்சமே இயேசு அன்னை துன்பங்களில் அஞ்சிடாதே நெஞ்சமே நீ அஞ்சிடாதே நெஞ்சமே நீ கலங்காதே தஞ்சமே இயேசு அன்னை ஆமென் அல்லேலூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் அல்லேலூயா ஆமென் கர்த்தருடைய நாமம் மகிமை உண்டாகட்டும் அல்லேலூயா இந்த நாளிலே நம்முடைய இயேசு நமக்கு நல்ல பரிகாரியான தேவனா இருக்கிறார் அல்லேலூயா நாம் பரிகாரம் செய்வதற்கு பதிலாக பாவத்திற்கு நாம் பரிகாரம் செய்வதற்கு பதிலாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்துக்காக அவர் சிலுவையிலே பரிகாரம் செய்தார் அல்லேலூயா அவர் உபகாரியாக இருந்தார் அல்லேலூயா கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த காலை வேளையில ஆண்டவருடைய திருநாமம் மகிமைப்படும்படியாக அல்லேலூயா எல்லாரும் முழங்கால் படிடுவோம் எல்லாம் முழங்கால் படிட்டு ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுக்க போறோம் அல்லேலூயா வீட்டிலிருந்து ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த காலை வேளையில் ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுங்க ஆமென் இயேசு இரக்கத்தின் அவர் தேவனா இருக்கிறார் அவர் மனதுருக்கத்தில் மன்னனா இருக்கிறார் ஆமென் கண்ணீரை கண்ட தேவன் உன்னை கலங்காமல் காத்திடுவார் நீ கலங்காதே திகையாதே இயேசு நானே உன் பரிகாரி என்று சொல்லியிருக்கிறார் ஆமென் ஏழைகளின் அவர் உபகாரியா இருக்கிறார் என் இருதயத்தின் பாரங்களை
நான் யாரிடம் சொல்வேன் என்ற நிலையில கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த காலை வேளையில நீங்கள் வந்திருந்தாலும் ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் நிச்சயமாகவே நம்முடைய இருதயத்தின் பாரங்கள் எல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறார். நாம் கண்ணீரை காண்கிற தேவனா இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா, இயேசுவே ஹல்லேலூயா என்று சொல்லி கூப்பிடுகிற கர்த்தருடைய பிள்ளைகளே, வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, மகிமைப்படுத்துங்க. ஆமென், ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஓ இப்போதும் எப்போதும் நம்முடைய இயேசு அவர் ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்காகவும் தந்தையாம் கடவுளுக்கு நாம் நன்றி பலியை செலுத்துவோமா? Thank you Jesus. Amen. இப்போதும் இப்போதும் எல்லாவற்றிற்காகவும் தந்தையாம் கடவுளுக்கு துதிபலி செலுத்திடுவோம். எப்போதும் எப்போதும் எல்லாவற்றிற்காகவும் தந்தையாம் கடவுளுக்கு துதிபலி செலுத்திடுவோம். துதிபலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்க. சொல்லுங்க, துதிபலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்க. எப்போதும் எப்போதும் எல்லாவற்றிற்காகவும் தந்தையாம் கடவுளுக்கு துதிபலி செலுத்திடுவோம். எப்போதும் எப்போதும் சொல்லுங்க, வாயை திறந்து. ஆமென். தந்தையாம் கடவுளுக்கு துதிபலி செலுத்திடுவோம். துதிபலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்க. சொல்லுங்க, துதிபலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்க. எல்லா மனிதருக்கும் ரட்சிப்பு தருகின்ற, எல்லா மனிதருக்கும் ரட்சிப்பு தருகின்ற தேவனின் கிருபையே பிரசன்னமானீரே. தேவனின் கிருபையே பிரசன்னமானீரே. துதிக்கிறே துயவரே, போற்றுகிறே புண்ணியரே. சொல்லுங்க, ஆண்டவரை உயர்த்தி துதிக்கிறே எங்கள் தூயவரே, போற்றுகிறே எங்கள் புண்ணியரே. எப்போதும் எப்போதும் எல்லாவற்றிற்காகவும் தந்தையாம் கடவுளுக்கு துதிபலி செலுத்திடுவோம். எப்போதும் எப்போதும் எல்லாவற்றிற்காகவும் தந்தையாம் கடவுளுக்கு துதிபலி செலுத்திடுவோம். தேவ பக்தியுடன் தெளிந்த புத்தியோடு, தேவ பக்தியுடன் தெளிந்த புத்தியோடு இம்மையில் வாழ்வதற்கு பயிற்சி தந்தீரையா. இம்மையில் வாழ்வதற்கு பயிற்சி தந்தீரையா. துதிக்கிறோ துயவரே, போற்றுகிறோ புண்ணியரே. சொல்லுங்க, துதிக்கிறோ எங்கள் தூயவரே, உம்மை போற்றுகிறோ. ஆமென். இப்போதும் இப்போதும் எல்லாவற்றிற்காகவும் தந்தையாம் கடவுளுக்கு துதிபலி செலுத்திடுவோம். இப்போதும் இப்போதும் எல்லாவற்றிற்காகவும் தந்தையாம் கடவுளுக்கு துதிபலி. சொல்லுங்க, ஹல்லேலூயா. சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்க. துதிபலி ஓ நன்றி பலி. எஸ் ஃபாதர். தீய நாட்டங்கள் உலகு சார்ந்தவைகள், தீய நாட்டங்கள் உலகு சார்ந்தவைகள் வெறுக்க செய்தீரே, வெற்றியும் தந்தீரே. வெறுக்க செய்தீரே, வெற்றியும் தந்தீரே. துதிக்கிறோ துயவரே, உம்மை போற்றுகிறோ எங்கள் புண்ணியரே. ஓ துதிக்கிறோ இயேசையா, உம்மை உயர்த்து
தந்தீரையா, நற்செயல் செய்வதற்கு ஆர்வம் தந்தீரையா, நற்செயல் செய்வதற்கு ஆர்வம் தந்தீரையா. துதிக்கிறோம் தூயவரே, இயேசு போற்றுகிறோம் எங்கள் புண்ணியரே, நாங்கள் துதிக்கிறோம் எங்கள் தூயவரே. ஆமென். சொல்லுங்க, துதிக்கிறோம் துதிக்கிறோம் தூயவரே, போற்றுகிறோம் புண்ணியரே, துதிக்கிறோம் இயேசு தூயவரே, உம்மை போற்றுகிறோம் எங்கள் புண்ணியரே, துதிக்கிறோம் இயேசு தூயவரே, போற்றுகிறோம் எங்கள் புண்ணியரே. இப்போதும் எப்போதும் எல்லாவற்றிற்காகவும் தந்தையா கடவுளுக்கு துதி பலி செலுத்திடும். சொல்லுங்க, வாயத்திற்கு ஆண்டவரே, எப்போது நாங்கள் கர்த்தரை துதிக்கணும்பா. எந்த சூழ்நிலையும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும் ஆண்டவரே. ஓ துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி ஓ உகந்த காணிக்க. சொல்லுங்க ஆண்டவரே, ஓ துதி பலியை செலுத்துகிறோம் அப்பா அந்த காலை வேளையில. ஆமே, உற்சாகமாய் ஆமே. துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி இயேசு ராஜா. ஓ துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்க. ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி அசைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. தீய நாட்டங்களை ஆண்டவரே, உலகு சார்ந்தவைகளை ஆண்டவரே வெறுக்கணும் அப்பா, வெறுக்கணும் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆமென். கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபையாய் நடத்தி கொண்டு வருகிறாரு. கர்த்தர் தேவைகள் எல்லாம் சந்திக்கிறாரு. கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு நிறைவாய் தருகிறாரு. உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். சொல்லுங்க, வாயை திறந்து கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றி சொல்லுகிறோம் ஐயா, நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. கொடுத்த உணவுக்காக, உடைக்காக, எல்லா இருப்பிடத்துக்காக ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. இயேசுவே, நல்ல சுகத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய ரட்சிப்புக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீதிமானாய் மாற்றின தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியினால நிரப்பின தயவுக்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியே ஜெபநிலையிலே நாம் இருப்போம். நம்முடைய விசுவாச பிள்ளைகளுக்காக, பலவீனத்தோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். ரோஸ்லின் அம்மாக்காக, ஆமென். சம்பந்தம் ஐயாக்காக, ஆமென். ஸ்தோத்திரம். மணியோடைய அம்மாக்காக, டில்லி பாபு, சித்ரா, மாலினி, இளங்கோ, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சங்கர், இவர்களுக்காக நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க போறோம். கர்த்தாவே, இந்த காலை வேளையில நாங்கள் விடுதலையோடு கூட உம்மை ஆராதிக்க முடியாய் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். சுகவீனத்தோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ரோஸ்லின் அம்மாவை கர்த்தர் தொடுவீராக. சம்பந்தம் ஐயாவை கர்த்தர் தொடுங்க. மணியுடைய அம்மாவை கர்த்தர் தொடுங்க. டில்லி பாபுவை கர்த்தர் தொடுங்க. சித்ரா சிஸ்டரை கர்த்தரை தொடுங்க. மாலிஸ்டரை கர்த்தரை தொடுங்க. இளோங்கவை ஆண்டவரை கர்த்தர் தொடுங்கப்பா. ஆண்டவரே, சங்கர் அவர்களை கர்த்தருடைய மகனை கர்த்தர் தொடுவீராக. உடைய வெளியேறப்பட்ட ரத்தம் ஒவ்வொரு நேரம் இறங்கட்டும். பரிசுத்த ரத்தத்தினால கர்த்தர் அவர்களை தொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, வாதைகள் விலகட்டும், பிணிகள் விலகட்டும். இயேசு நாமத்துல எல்லா பலவீனங்கள் மாறுவதாக. ஆண்டவரே, நல்ல சரீர சுகத்தை தாங்கப்பா. இன்னும் உற்சாகத்தை தாங்க. பூரண பலனை தாங்க. பூரண கிருபையை தாங்கப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க. ஆமென். ரெண்டு கரங்களை உயர்த்துங்க. ரெண்டு கரங்களை உயர்த்தி நம்முடைய தேசத்துக்காக ஜெபிக்க போறோம். கர்த்தாவே, இந்திய தேசம் கரத்தில் கொடுக்கிறோம். இந்திய தேசத்தை ஆசீர்வதிங்க. இந்திய தேசம் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த கொரோனாவினால அழிந்து கொண்டிருக்கிற எத்தனையோ பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது கர்த்தர் மனம் இறங்குங்க. தேசத்துக்காக, எங்கள் பிள்ளைகளுக்காக மனம் இறங்குங்க. எங்க ஜனங்களுக்காக கர்த்தர் மனம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கொரோனா இல்லாத ஒரு நாடாய் மாறட்டும். கொரோனா இல்லாத ஒரு தேசமாய் மாறுவதாக
ஆண்டவரே உம்முடைய வல்லமை இப்பொழுது தேசத்துல பரம்பி ஆண்டவரே இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. அக்கினியை போட வந்தேன், அதை இப்பொழுதே பற்றி எறிய விரும்புகிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய அக்கினியை தேசம் எங்கும் கர்த்தர் போடுவீராக. ஆண்டவரே பற்றி எரியட்டும் ஆண்டவரே. சுற்றி இருக்கிற அக்கினினால, பரலோக அக்கினினால கர்த்தர் ஆண்டவரே இறங்குவீராக. ஆண்டவரே பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு நல்ல சுகம் தாங்க, சுகம் பெற்று வீட்டுக்கு வரணும் ஆண்டவரே. மருத்துவமனையில் இருக்கிறவங்களாம், வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்ட பிள்ளைகளுக்கு கர்த்தர் சுகம் தாங்கப்பா. பயத்தோடு கூட நடுங்கி இருக்கிற, மரண பயத்தோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு தெய்வீக சுகத்தை தந்து நம்பிக்கையை தாங்கப்பா. விசுவாசத்தை இன்னும் அதிகமாய் கூட்டி தாங்க ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு. கர்த்தர் அப்படியாக கொடுத்த சுகத்துக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் வாழ்கிறதான இந்த புதுப்பாக்கத்துக்காக ஸ்தோத்திரம். புதுப்பாக்கம் முழுவதும் ரத்தம் தெளிக்கட்டும். புதுப்பாக்கத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்தின் மேல உடைய கரம் இறங்கட்டும். தெய்வீக பாதுகாப்பு குடும்பத்தின் மேல இருக்கட்டும் அப்பா. யார் இந்த ஆண்டவர் வைரஸ் தொடாதபடிக்கு கர்த்தர் வேலி அடிங்க, பாதுகாப்பை தாங்கப்பா. தெய்வீக கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. நீங்க தேசத்தை ஆளுகை செய்யுங்க, தேசத்தின் தலைவர்களை ஆளுகை செய்யுங்க, தேசத்தை ஆளுகை செய்கிறதான ஆண்டவரே பிரபுக்களை கர்த்தர் ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். எல்லாவற்றையும் திருக்கரங்களிலே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். உமக்கே சகல துதிகன மகிமை எல்லாமே எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உட்காருவோம். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. இந்த காலை வேளையில நாம் ஆண்டுடைய கிருபைகளை குறித்து இந்த காலை வேளையில நாம் தியானிக்க போகிறோம். இந்த உலகத்துல நாம் எதை இழந்தாலும் கிருபையை மாத்திரம் எந்த மனுஷன் என்ன பண்ணக்கூடாது, இழந்து போகவே கூடாது. ஆமென். கிருபை என்பது என்ன அப்படின்னா, ஒரு உதவியற்ற ஒரு மனிதனுக்கு உதவி கிடைக்குது பாத்தீங்களா, அதுதான் கிருபை. அல்லேலூயா. எந்த மனிதராலும் ஒரு மனுஷனுக்கு உதவியே இல்லாம ஒரு அற்றுப்போன நிலையில அந்த மனுஷன் காணப்படும் போது இலவசமாய் கிடைக்குது பாத்தீங்களா, அவனை தேடி வருது பாத்தீங்களா, அதுதான் கிருபை. அல்லேலூயா. உதவி செய்கிறது தான் கிருபை என்று அர்த்தம். அல்லேலூயா. அந்த கிருபையை உண்மையாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஈவாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த கிருபையை குறித்து நாம சில காரியங்களை இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். யாத்திராகமம் 34வது அதிகாரம் 34ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 34:6. கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமும் உள்ள தேவன். ஆமென், அல்லேலூயா. அவர் கிருபை உள்ளவர் என்று வேதம் ஆணித்தரமாய் சொல்லுகிறது. அல்லேலூயா. யார் கிருபை உள்ளவங்க? இயேசு கிறிஸ்து. அவர் எப்படிப்பட்டவரா? கிருபை உள்ளவரா இருக்கிறாராம். அல்லேலூயா. ஆமென். இந்த நேரலையில பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, வீட்டில இருந்து ஆண்டவர் ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் யார்? அவர் கிருபை உள்ளவர். அல்லேலூயா. நம் மேல அவர் இரக்கம் உள்ளவராய் கிருபை உள்ளவராக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். யாருக்கு ஆண்டவர் கிருபை அளிப்பார், யாருக்கு ஆண்டவர் கிருபை கொடுப்பார் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. சங்கீதம் 33ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போமானால், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும், ஆமென், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவன் மேல கிருபை என்ன பண்ணுமா? 33:18 வாசிங்க. சங்கீதம் 33:18. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. சங்கீதத்துல இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது.
சங்கீதத்துல கர்த்தரை நம்புகிறவன் மேல என்ன ஆகுமா? கிருபை சூழ்ந்து கொள்ளுமா. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, எந்த மனுஷன் கர்த்தரை நம்புகிறானோ, கர்த்தரை விசுவாசிக்கிறானோ, அவனை சுற்றி என்ன ஆகுமா? ஆண்டவருடைய கிருபை அவனை சூழ்ந்து கொள்ளுமா. அல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் நம்ம கர்த்தரை நம்பிக்கொண்டிருக்கிறோம்? ஆமே. கர்த்தரை நம்பும் பொழுது அவருடைய கிருபை முதலாவது நம்மை சூழ்ந்து கொள்ளும். 2 நாளாகமும் 30ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த காரியம் ராஜாவின் பார்வைக்கு சமஸ்த சபையின் பார்வைக்கும் நியாயமாய் காணப்பட்டது. எழுதியிருக்கிறபடி 2 நாளாகமும் 30ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்கள் கர்த்தரிடத்திற்கு திரும்பினால் உங்கள் சகோதரரும் உங்கள் பிள்ளைகளும் தங்களை சிறைபிடித்தவர்களுக்கு முன்பாக இரக்கம் பெறுகிறதற்கும் இந்த தேசத்திற்கு திரும்புகிறதற்கும் அது ஏதுவாகும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் கிருபையும் இரக்கமும் உள்ளவர். உங்கள் தேவனாகிய கர்த்தர் கிருபையும் இரக்கமும் உள்ளவர். அல்லேலூயா. நீங்கள் அவரிடத்திற்கு திரும்பினால் அவர் தம்முடைய முகத்தை உங்களை விட்டு விலகுவதில்லை என்றார்கள். அல்லேலூயா. ஆமென். இந்த வேத புத்தகத்திலிருந்து நாம் இன்னொரு விஷயம், அதாவது கர்த்தருடைய கிருபை நாம் பெற்றுக்கொள்ளணும்னா, நாம் தேவனிடத்துல திரும்பும் பொழுது கிருபையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். முதலாவது, கர்த்தரை நம்புகிறவன் மேல கிருபை சூழ்ந்து கொள்ளும். 2வது, தேவனிடத்துல திரும்பும் பொழுது மனிதன் இடத்துல அல்ல, கர்த்தரிடத்துல எந்த மனிதன் திரும்புகிறானோ அவன் மேல தேவ கிருபை வந்து இறங்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. 3வது, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போமானால், அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையையும் அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ ஆண்டவர் சொல்றாரு, தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். 3வது, யாருக்கு ஆண்டவர் கிருபை அளிக்கிறாரா? தாழ்மையா இருக்கிறவங்களுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? கிருபை அளிக்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு என்ன பண்றாரா? எதிர்த்து நிற்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசுவை போல தாழ்மையின் ரூபம் உள்ளவர்களாய், தாழ்மையை அணிந்து கொள்ளுகிறவர்களாக நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களுக்கோ ஆண்டவர் கிருபை அளிக்கிறாராம். 3 காரியங்களை பார்த்தோம். கிருபை யாருக்கு கிடைக்கும்? கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் கிருபை தருகிறார். தேவனிடத்தில் திரும்புகிறவர்களுக்கு கர்த்தர் கிருபையை தருகிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபையை தருகிறார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கிருபை பார்த்தீங்கன்னா சில தகுதியை நமக்கு தருது. நிறைய காரியங்கள் இந்த வேத புத்தகத்தில் கிருபையை குறித்து அநேக காரியங்கள் இருக்கு. அதுல சில காரியங்களை மாத்திரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கிருபை என்னென்ன சர்டிபிகேட் அல்லது என்ன தகுதியை நமக்கு தருகிறதுன்னு பார்த்தேன்னா, கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போமானால், அதுல சொல்லப்பட்டது கிருபையினால, வாசிக்க வேண்டாம், கிருபையினால கர்த்தர் நம்மை அழைத்து இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கிருபையினால என்ன பண்ணியிருக்கிறார்? கர்த்தர் நம்மை அழைத்து இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஒரு பொதுவான ஒரு அழைப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனா குறிப்பிட்ட பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஒரு அழைப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட விசேஷித்த கர்த்தருடைய பிள்ளைகள். தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பதாகவே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ஆனா நம்முடைய கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், எப்படியா அந்த கிருபை நம்ம என்ன தகுதிப்படுத்துது? அந்த கிருபையினால நம்மை ஆண்டவர் பண்ணியிருக்கிறாரு, ஒரு அழைப்பு கொடுக்கிறார். கிருபையினால உன்னை அழைக்கிறேன். அல்லேலூயா. நிறைய பேருக்கு அழைப்பே வந்தாலும் வரமாட்டாங்க. அல்லேலூயா. ஆனால் கிருபையாக கர்த்தர் அழைப்பை பெற்று நாம் தேவனிடத்துல வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நிச்சயமாகவே இந்த நேரலையை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, கிருபையாய் கர்த்தர் உன்னையும் என்னையும் ஆண்டவர் அழைக்கிறார். ஒருவேளை இயேசு அறியாத பிள்ளைகளா இருக்கலாம், இயேசுவை தெரியாத பிள்ளைகளா இருக்கலாம், இயேசுவை தேவனாக அறிந்து கொள்ள முடியாத நிலையில நீங்க இருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளை, கிருபையினால உங்களை ஆண்டவர் அழைக்கிறார். அல்லேலூயா.
எபேசியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போமானால், உங்களுக்கும் எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபைக்குரிய நியமமும் இன்னதென்று கேட்டிருப்பீர்களே. அது என்னவெனில், அது என்ன, அந்த கிருபை என்ன? புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரமாயும் ஒரே சரீரத்துக்குள்ளவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளியுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 6:4 வாசிச்சு பாத்தீங்கன்னா, இந்த எபேசியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலையும் சங்கீதம் 6:4 வாசிப்போமானால், கிருபையின் நிமித்தம் கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரா, நம்மை ரட்சித்து இருக்கிறார். எது நிமித்தம் ஆண்டவர் ரட்சித்திருக்கிறாரு? கிருபை நிமித்தம் கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு நாம் செய்த நம்முடைய தகுதிக்கு ஏற்பதான் இந்த ரட்சிப்பு கிடைச்சிருக்கு. நான் படிச்சிருக்கிறேன், நான் பெரிய அந்தஸ்துல இருக்கிறேன், பெரிய மேன்மையான ஒரு இடத்துல இருக்கிறதுனால தான் கர்த்தருடைய ரட்சிப்பு என்னை தேடி வந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் கிருபையாக உங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு? ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். கிருபையாக சங்கீதம் 6:4 கிருபை நிமித்தம் கர்த்தர் ரட்சித்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தீத்து 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு. இரண்டாவது பாத்தீங்கன்னா என்ன தகுதி? முதலாவது சொன்ன அழைப்பு, இரண்டாவது ரட்சிப்பு, மூன்றாவது நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். கிருபையினால நீங்களும் நானும் நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த உலகத்துக்குரிய சில நீதிமான்கள் இருக்கிறாங்க, சில ஆனா அந்த நீதி எல்லாம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கா? அழுக்கான கந்தையா இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. ஆனா உங்களையும் என்னையும் ஆண்டவர் அவருடைய ரத்தத்தினால கிருபையினால நீதிமான்களாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். பாவியா இருந்தோம், பரிசுத்தத்தை இழந்து காணப்பட்டோம், தேவன் அறியாத ஒரு நிலையில இருந்தோம். ஆனா உங்களை என்னையும் கர்த்தர் தேடி வந்ததான நோக்கம் என்ன? கர்த்தருடைய கிருபை நமக்கு கிடைச்சதான நோக்கம் என்ன? நீங்களும் நானும் நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய கிருபையினால நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். எவ்வளவு ஒரு பெரிய ஸ்லாக்கியம் பாருங்க, நம்மளுடைய கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். அல்லேலூயா. ரோமர் 3ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போமானால், கிருபையினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்று அந்த வேத பகுதியிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. கிருபையினாலே என்ன ஆயிருக்கோம்? நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோமா? அல்லேலூயா. ஆமென். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரோமர் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தையும் ஆதியாகமம் 19:19 வாசிங்க. ஆதியாகமம் 19:19. உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்தது, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். ஆமென். இங்க சொல்லுகிறாரு, என்னுடைய பிராணனா என்னுடைய உயிரை காப்பதற்காக உங்களுடைய கிருபை இருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு நீயும் நானும் நாம் ஜீவனோடு கூட இருக்கிறது அவருடைய கிருபை. அல்லேலூயா. நான் முந்தின வசனம் சொன்னேன், ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆனால் கிருபையினாலே இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணார்? ஆண்டவர் மீட்டு கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. கிருபையினால இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் என்ன பண்ணாரு? மீட்டு கொண்டார். ரட்சிப்புக்கு இன்னொரு அடையாளம் என்னன்னா மீட்பு. அல்லேலூயா. ஆதியாகமம் 19:19 வாசிச்சோம், உயிரை காக்க கிருபை வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு உயிர் நமக்கு, ஜீவன் நமக்கு பரிபூர்ணமா இருக்க வேண்டுமானா அவர் கிருபை இல்லாம நம்முடைய ஜீவன் இல்லை. அல்லேலூயா. அவர் கிருபை தான் இன்றைக்கு நீங்களும் நானும் உயிரோடு கூட இருக்கிறோம். நீங்களும் நானும் அல்லேலூயா ஜீவனோடு கூட இருக்கிறது கர்த்தருடைய கிருபையா இருக்கிறது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 6வது வசனம். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். ஆமென். வேதம் சொல்கிறது பாவம் நிவர்த்தி ஆகிறது. எதனால? அவருடைய கிருபையினாலயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை எவ்வளவு பாருங்க, எவ்வளவு கிருபையினால எவ்வளவு ஒரு காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம், எவ்வளவு ஒரு நல்ல தகுதியை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார் இந்த கிருபை நிமித்தம். ஆனா அந்த கிருபையை நம்ம துச்சமா நினைச்சிட்டு இருக்கிறோம். இலவசத்தை நம்ம என்ன பண்ண மாட்டோம்? பெரிய லெவல்ல கொண்டாடவே மாட்டோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் கிருபையா என்ன செய்திருக்கிறார்? பாவத்தை நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்திருக்கிறார்.
அப்படி என்றால் என்ன? பாவத்தை மாற்றி இருக்கிறார், சரி செய்திருக்கிறார். அந்த பாவ வாழ்க்கையை மாற்றி நம்மை சீர்படுத்தி இருக்கிறார் கிருபையினால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவத்திலிருந்து ஆண்டவர் உங்களையும் என்னையும் கர்த்தர் மீட்டிருக்கிறார். பாவத்திலிருந்து கிருபையினால பாவத்திலிருந்து நம்மை நிவர்த்தி செய்யும்படியாக கர்த்தருடைய கிருபை நமக்காக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீ பாவத்தோடு கூட இருக்கலாம். ஐயோ நான் பாவம் செஞ்சிட்டேன், ஐயோ கர்த்தருக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி நீ நினைப்பாயானால் கர்த்தருடைய கிருபை உனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உன் பாவத்தை நிவர்த்தி செய்யும்படியாக அவருடைய கிருபை இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். அடுத்ததாக 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. எசேக்கியா அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரான தேவனை தேடும்படிக்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினவர்கள் பரிசுத்த ஸ்தலத்திற்கென்று சுத்தாங்கம் அடையாதிருந்தாலும் கிருபையுள்ள கர்த்தர் அவர்கள் எல்லாருக்கும் மன்னிப்பாராக. ஆமென், ஹல்லேலூயா. கிருபையுள்ள கர்த்தர் என்ன செய்யறாரு? அவர்கள் எல்லாரையும் மன்னிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய இயேசு யாருன்னா அவர் கிருபை உள்ளவர். அவர் என்ன பண்றாரு? எல்லாரையும் மன்னிக்கிறார். ஹல்லேலூயா. கிருபை, அதாங்க கிருபை. ஆமென். இன்னைக்கு கிருபையை பெற்றுக்கொண்டிருக்கிறோம், மன்னிப்பை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனா மற்றவர்களை மன்னிக்க மாற்றோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, மற்றவர்களை மன்னிங்க. நிச்சயமாகவே ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்போ கிருபை என்ன செய்யுது? அது நம்மை மன்னிக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையினால இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த மன்னிப்பை, விலையேற பெற்ற மன்னிப்பை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய கிருபையினால நான் சொல்லுவேன், அநேக முறை சில காரியங்கள்ல மன்னிக்க முடியாத ஒரு தருணம் வரும் பொழுது அது எங்களால் மன்னிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும். ஆனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்? ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீங்கள் முதலாவது எங்களை மன்னிங்க. ஆனால் சம்பந்தப்பட்ட இடத்துல போயிட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம்? போய் மன்னிப்பு கேட்போம். ஹல்லேலூயா. அது எங்களை விட தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் சரி, எங்களை விட அவங்க ஏழ்மையான நிலையில் இருந்தாலும் சரி, எந்த நிலையில் இருந்தாலும் அவர்களை மன்னிக்கிற ஒரு சுபாவம் நம்முடைய வாழ்க்கையில் வேண்டும். ஹல்லேலூயா. மன்னிக்கிறவன் மனுஷீகம் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. இன்னொன்று எக்ஸ்ட்ரா சொல்ல போனா, மறக்கிறவன் தெய்வீகமா. மன்னிக்கிறவன் மனுஷீகம், மறக்கிறவன் தெய்வீகம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம மனுஷீகமா இருக்கிறோம், ஆனா தெய்வீகமா என்ன பண்ணல? மாறல. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு கிருபையினால ஆண்டவர் நம்மை மன்னித்து இருக்கிறாரு. ஆமென். அடுத்ததாக வாசிக்க வேண்டாம், 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது. கிருபையினால நமக்கு பலம், அதாவது பலன் கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு பலனற்று கிடக்கிறீங்களா? கர்த்தருடைய கிருபை உங்களை பலப்படுத்தும். கர்த்தருடைய கிருபை உங்களை பலவானாய் மாற்றும். ஹல்லேலூயா. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுது, அழியாமல் இருப்பது, நீயும் நானும் அழியாமல் இருப்பது அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ பேர் அழிந்து போறாங்க, எத்தனையோ பேர் இருக்கிற இடம் தெரியாம அழிந்து போறாங்க. ஆனா கர்த்தர் உன்னையும் என்னையும் அழிக்காமல் வைத்திருக்கிறாரு. காரணம் என்ன? அவருடைய விலையேற பெற்ற கிருபையினால நாம் அழியாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நானும் உமது மிகுந்த கிருபையினாலே, ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, நானும் உம்முடைய மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து. ஆலயத்துக்குள்ள போவது கூட ஆண்டவருடைய மிகுந்த கிருபை வேணும். ஹல்லேலூயா. கிருபை இல்லாம ஆலயத்துக்குள்ள போகவே முடியாது. ஹல்லேலூயா. சில பேர் எவ்வளவு பிரயாசப்படுவாங்க, ஆனா வேலை வந்து அவங்கள தடுத்துரும். ஹல்லேலூயா. ஆனா கிருபை ஒரு மனுஷனுக்குள்ள, கர்த்தருடைய கிருபை ஒரு மனிதனுக்குள்ள செயல்படுமானால், ஒரு மனிதனுக்குள்ள கர்த்தருடைய கிருபை இருக்குமானால், அந்த கிருபை என்ன செய்யும்? ஆலயத்துக்குள்ள அவனை வழி நடத்தும். ஹல்லேலூயா. என்னதான் வேலை வந்தாலும் கர்த்தருடைய கிருபை கொண்டு அந்த எல்லாவற்றையும் ஜெயித்து ஆலயத்துக்கு நேராக முதலிடத்தை போய் கொடுக்கிற ஒரு மனுஷனாய் மாறுவான். ஹல்லேலூயா. சில பேர் பாருங்க, 52 வாரம்னா 52 வாரமும் தேவ ஆலயத்துக்குள்ள வந்து நிற்பாங்க. என்ன பிரச்சனை, என்ன காரியங்கள் வந்தாலும் கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள வந்து நிற்பாங்க. ஏன்? கர்த்தருடைய கிருபை. தாவீது சொல்றார், மிகுந்த கிருபையாம். ஹல்லேலூயா. அந்த மிகுந்த கிருபையினால, கர்த்தருடைய இரக்கத்தினால ஆலயத்துக்குள்ள வந்து நிற்கிறோமா? ஹல்லேலூயா. இது வரைக்கும் கிருபையினால உண்டான தகுதிகளை நம்ம பார்த்தோம். 3 பேர் பார்த்தீங்கன்னா கிருபையை பெற்றுக்கொண்டு சரியான நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அநேக பேர் இருக்கிறாங்க,
அதில் 3 பேர் நான் நபரை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 6:8. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. யாருக்குங்க? நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் என்ன பண்ணிச்சான்? கிருபை கிடைச்சதான். அவன் வாழ்ந்த வாழ்க்கை எப்படின்னா, அவன் வந்து அதாவது எப்படி சொல்றதுன்னா, அநீதியான மனுஷர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில், பெரிய பெரிய ஜாம்பவான்கள் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில், பாவங்கள் பெருகின அந்த நாட்களில கூட நோவாவுடைய கண்கள், கர்த்தருடைய கண்களுக்கு நோவாவுக்கு என்ன கிடைச்சுதான்? கிருபை கிடைச்சது. அல்லேலூயா. அதனால தான் அவன் நீதிமானாய் மாற்றப்பட்டான், உத்தமனாய் இருந்தான், கர்த்தரை தேடுகிறவனாய் இருந்தான். காரணம், நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலிருந்து அவனுக்கு கிருபை கிடைத்தது. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்போமானால் 21. கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 2வது, யோசேப்புக்கு கிருபை கிடைச்சது. இந்த கிருபை என்ன உண்டாச்சுன்னா, மனிதனுடைய கண்களிலிருந்து ஒரு தயவை கொடுக்க வச்சது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, மனுஷன் கண்ணில இருந்து நமக்கு தயவு வேணும்னா முதலாவது கர்த்தரிடத்துல இருந்து நமக்கு கிருபை கிடைக்கணும். அல்லேலூயா. எந்த மனுஷனுக்கு கர்த்தரிடத்துல இருந்து கிருபை கிடைக்குமோ அந்த மனுஷனுக்கு தான் மனிதனுடைய கண்களில் இருந்து தயவு கிடைக்கும். நம்ம போய் இந்த மனுஷனுக்கு தயவு கொடுக்க மாட்டானா, இந்த மனுஷனுக்கு உதவி செய்ய மாட்டானா, இந்த மனுஷனுக்கு ஏதாவது தர மாட்டானா என்று சொல்லி நாம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிருபை எந்த மனுஷனுக்கு கிடைக்குதோ, கிருபை எந்த மனுஷனுக்கு வருகிறதோ, கிருபை எந்த மனுஷன் பெற்றுக்கொள்கிறானோ அந்த மனுஷனுக்கு தான் மனிதன் கண்களில் இருந்து, மனிதனிடத்திலிருந்து ஒரு தயவை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. 3வது, லூக்கா 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிப்போமானால், தேவதூதன் அவளை நோக்கி மரியாளே பயப்படாத, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். தேவனிடத்துல கிருபை பெற்றான். மரியாதை குறித்து வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்திலேயே மிகவும் பாக்கியமான ஒரு மகள் தான் மரியாள். அல்லேலூயா. இந்த பாக்கியத்தை மரியாள் எப்படி பெற்றுக்கொண்டாள்னா, தேவ கிருபையினால தான் பெற்றுக்கொண்டாள். அல்லேலூயா. தேவ கிருபையினால். அவ பரிசுத்தமான கன்னிகை, அவன் வந்து நீதிமான் அப்படி அல்ல. தேவ கிருபையினால. வசனம் தெளிவா சொல்லுகிறது, மரியாளே பயப்படாத, நீ கிருபை பெற்றவளா இருக்கிற, நீ கிருபை பெற்றவளா இருக்கிற. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த விலையேற பெற்ற காரியத்தை ஆண்டவர் மரியாளிடத்துல கொடுத்ததுக்கான காரணமே ஆண்டவர் அவள் மேல வைத்த கிருபை தான். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம மேலையும் ஆண்டவர் கிருபை வைச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, இந்த 3 நபரை போல, நோவாவை போல, யோசேப்பை போல, மரியாதை போல நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு 2 காரியங்களை சொல்லி நான் முடிச்சேன். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போமானால், எபேசியர் 3:7 வாசிப்போமானால், கிருபையினால ஊழியனாக மாற்றப்பட்டிருக்கிறோமா. அல்லேலூயா. கிருபையினால என்ன பண்ணியிருக்கிறோம்? ஒரு ஊழியர் செய்வது கூட, ஒரு ஊழியக்காரனாய் மாற்றப்படுவது கூட கர்த்தர் கொடுத்த கிருபை. அல்லேலூயா. எந்த மனுஷனுடைய தகுதியை வச்சு, எந்த மனுஷனுடைய படிப்பை வச்சோ, எந்த மனுஷனுடைய மேன்மையை வைத்து கர்த்தர் ஊழியத்தை கொடுக்கிறது அல்ல, ஊழியக்காரனாய் மாற்றுறது அல்ல. எல்லா மனுஷனுக்கும் அவருடைய கிருபை ஒன்றுதான். கிருபை கிடைச்சதுனால தான் இன்றைக்கு ஊழியக்காரர்களாய், மெய்ப்பர்களாக ஆண்டவர் அவர்களை மாற்றி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, எபேசியர் 3:7 கிருபையினால ஊழியக்காரர்களாக, ஊழியனாக மாற்றப்பட்டிருக்கிறோம். ரோமர் 5:21 வாசிப்போமானால், கிருபையினால நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டிருக்கிறோமா. என்ன ஜீவன் பெற்றுக்கணும்? கடைசியா முடிக்கிறேன். என்ன நித்திய ஜீவன். அல்லேலூயா. உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறதெல்லாம் 60, 70, 80 இவ்வளவுதான். ஆனா யுகயுகமாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கு. தேவனோடு கூட எப்போதும் கூட இருக்கிற ஒரு நித்திய ஜீவன் நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தேவனுடைய கிருபை ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இருக்கணும். அல்லேலூயா. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில கிருபை இருக்குமானால் அவன் நித்திய ஜீவனை நிச்சயமாகவே பெற்றுக்கொள்வான். ரோமர் 6:23 அதே வசனத்தை
உறுதியாய் சொல்லுகிறது, நித்திய ஜீவன். கிருபையினால நித்திய ஜீவன் கிடைக்கிறது. அல்லேலூயா. கடைசியா யோனா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து நம்ம முடிக்கலாம். யோனா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து நாம் ஜெபம் பண்ணி முடிக்கலாம். யோனா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பொய்யான மாயையை பற்றிக் கொள்கிறவர்கள், பொய்யான மாயையை பற்றிக் கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை, ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, தங்களுக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிறார். இவ்வளோ நன்மையை செய்திருக்கிறார். ரட்சிப்பு கொடுக்கிறார், நீதிமானை மாற்றி இருக்கிறார், ஊழியக்காரனை மாற்றி இருக்கிறார், மீட்பை கொடுத்திருக்கிறாரு, உயிரை காக்கிறாரு, நித்திய ஜீவனை கொடுக்கிறார், பாவத்தை மன்னிக்கிறார், பாவத்தை நிவர்த்தி செய்கிறார், கிருபையால் கர்த்தர் ஆலயத்துக்கு கொண்டு போகிறார். இவ்வளோ செய்த ஆண்டவர் கர்த்தர் கிருபையாய் கொடுத்த அந்த கிருபை என்ன செய்யறாங்கன்னா, சில பேர் தங்களுக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிறார்களாம். அல்லேலூயா. கிருபையை மதிக்காம அவர்கள் இழந்து போகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளையில நம்ம எல்லாரும் முழங்கால் படிடுவோம். ஆண்டவருக்கு நேராக, கர்த்தருக்கு நேராக நம் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்க போறோம். ஆண்டவரே, இப்போது எப்போதும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். தந்தையாம் கடவுளுக்கு ஆண்டவரே நன்றி பலி செலுத்துவோம் என்று சொன்னோம். அந்த பாடல்ல ஒரு வரி சொல்லுகிறது, கிருபையாய் நம்மை நடத்தினவர், கிருபையாய் நம்மை தாங்கினவர், கிருபையாய் நம்மை உருவாக்கினவர். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சமூகத்துல ஹல்லேலூயா நம்மையே ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மையே உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. Thank you Jesus. Oh, thank you Lord. இப்போதும் எப்போதும் எல்லாவற்றிற்காகவும் தந்தையாம் கடவுளுக்கு துதி பலி செலுத்திடுவோம். இப்போதும் எப்போதும் எல்லாவற்றிற்காகவும் தந்தையாம் கடவுளுக்கு துதி பலி செலுத்திடுவோம். துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உங்க காணிக்க. சொல்லுங்க துதி பலி. ஓ நன்றி பலி அது உகந்த காணிக்க. எல்லா மனிதருக்கும் ரட்சிப்பு தருகின்ற, எல்லா மனிதருக்கும் ரட்சிப்பு தருகின்ற தேவனின் கிருபையே பிரசன்னமானீரே, தேவனின் கிருபையே பிரசன்னமானீரே. துதிக்கிறோம் தூயவரே, போற்றுகிறோம் எங்கள் புண்ணியரே, கிருபையா துதிக்கிறோம் இயேசுவே. ஓ போற்றுகிறோம் எங்கள் புண்ணியரே. எப்போதும் எப்போதும் எல்லாவற்றிற்காகவும் தந்தையாம் கடவுளுக்கு. ஓ சந்தரா நகரலலலபா விமலரபா சந்தரலபா. இப்படி கிருபையால எங்களை நிரப்புங்கப்பா, கிருபை ஊற்றுங்கப்பா. கிருபை பா இயேசுவே. நன்றி பலி அது சுகந்த வாசனை, துதி பலி. ஓ நன்றி பலி அப்பா. Thank you Holy Spirit. Hallelujah. Amen. Oh அது சுகந்த வாசனை. Thank you Jesus. ஆண்டவரே, கிருபையினால கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், கிருபையினால கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறாரு, கிருபை நிமித்தம் நம்மை நீதிமான்களாய் மாற்றிருக்கிறாரு, கிருபை நிமித்தம் கர்த்தர் நம்மை மீட்டிருக்கிறார், கிருபை நிமித்தம் உயிரை பாதுகாத்திருக்கிறார், ஜீவனை கொடுத்திருக்கிறார், பாவத்தை மன்னித்திருக்கிறார், பலம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு கொண்டு செல்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, கிருபையாய் நம்ம ஊழியக்காரராய் கர்த்தர் மாற்றிருக்கிறார், கிருபையாய் நித்திய ஜீவனை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் இவ்வளோ கிருபை பெற்றுக் கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகளே, தங்களுக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிறவர்களா இருக்கக்கூடாது. ஆமென். 2 கரங்களை ஹல்லேலூயா உயர்த்தி ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எங்களுக்கு கிடைச்ச கிருபையை நாங்க போக்கடிக்க கூடாதப்பா, நாங்க விட்டுறக்கூடாதப்பா, இந்த கிருபை இழந்து போகக்கூடாதுப்பா. அநேக பேர் கிருபை இழந்து இன்னைக்கு அழிந்து கொண்டிருக்காங்க. எத்தனையோ பேர் கிருபை இழந்து அழிவுக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் அப்படிப்பட்ட நிலையில போயிடக்கூடாது. ஆமென். நாம் அழியக்கூடாதபடிக்கு கிருபையை சார்ந்தவர்களா இருக்கணும்.
கிருபையை நம்பி இருக்கிறவளா இருக்கணும். ஒரு 3 காரியத்தை சொன்னேன். கிருபை நமக்கு வேணும்னா நாம் கர்த்தரை நம்பணும். கிருபை நமக்கு வேணும்னா நாம் தேவனிடத்தில் திரும்பணும். கிருபை நமக்கு வேணும்னா தாழ்மை உள்ளனாய் மாறணும். ஹல்லேலூயா. அன்பின் பிதாவே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட காலை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் கிருபை உள்ளவர் என்று வேதம் சொல்கிறபடி இந்த கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ள நாங்கள் உங்க மேல நம்பிக்கை உள்ளவர்களாய் மாறணும்ப்பா. ஆண்டவரே, தேவனிடத்தில் திரும்புகிறவர்களாய் மாறணும். தாழ்மை உள்ளவர்களாய் மாறணும். அப்பொழுது எங்களுக்கு கிருபை கிடைக்கும்பா. இந்த கிருபையினால் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதங்கள் என்ன? ரட்சிப்பு. ஆண்டவரே, நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, கிருபையினால எங்கள் ஜீவனை பாதுகாக்கிறீங்க. கிருபையினால எங்கள் பாவம் மன்னிக்கப்படுகிறது, நிவர்த்தி செய்யப்படுகிறது. கிருபையினால ஆலயத்துக்குள்ள நாங்கள் வருகிறோம் அப்பா. கிருபையினால நாங்கள் அழியாமல் இருக்கிறோம். கிருபையினால ஊழியக்காரனாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். கிருபையினால நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் அப்பா. ஒரு நாள் நாங்கள் இழந்து விடக்கூடாதப்பா. இந்த நேரலையை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை அப்படியாக கிருபை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். கிருபையோட பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த காலகட்டத்தில் எங்களுக்கு வேண்டியதெல்லாம் கிருபைப்பா. இந்த நெருக்கமான இந்த சூழலில் ஆண்டவரே, உலகமே இன்னைக்கு நெருக்கமான சூழ்நிலை இருக்காப்பா. இந்த நேரத்தில் எங்களுக்கு வேண்டியதெல்லாம் கிருபைப்பா. எங்களுக்கு வேண்டியதெல்லாம் முக்கியமான தேவை எங்களுக்கு கிருபை. அந்த கிருபையை முழுமையாய் சார்ந்து கொள்ளுகிறோம். கிருபையை நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, உண்மை நாங்கள் நம்பி இந்த கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேராக ஆசீர்வதிங்க. இந்த கரங்களில் ஒப்பு கொடு. இந்த வாரம் முழுவதும் நடத்தும். வருகிற லாக்டவுனிலையும் கர்த்தருடைய பிள்ளைகளை தேவைகளை சந்தித்து வாழ்வாதாரத்தை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொண்டு கர்த்தர் தாமே அவர்களுடைய தேவைகளாக ஆசீர்வதித்து நடத்தும்படியாய், பாதுகாப்பு கிடைக்கும்படியாய், கர்த்தருடைய கிருபை இருக்கும்படியாய் ஆண்டவரே, வேலை அவர்களை தேடி வரட்டும். வேலை இழந்து போய் காணப்படுகிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கர்த்தர் தருவீராக. கர்த்தருடைய கரம் கூடவே இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த கரங்களிலே தாழ்த்துகிறோம். கிருபையை நாங்கள் போக்கடிக்காதபடிக்கு கிருபையை நம்பி சார்ந்து இருக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் மாற ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும், பலப்படுத்தும். உமக்கே சகல துதிகன மகிமை எல்லாம் எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், 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 ஆமென்.